ஒரு கிராமத்தில் அம்மா அப்பா அக்கா தம்பின்னு ஒரு சிறிய விவசாய குடும்பம் இருந்துச்சான். அவங்க வாத்தை வளர்த்தும் காய்கறிகளை பயிர் செய்தும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்படியா அந்த தாய் தந்தை எப்பெல்லாம் விவசாயம் செய்வதற்காக பயிரிடுவதற்காக வெளியில் போகிறாங்களோ அப்போ அந்த வீட்டில் உள்ள அந்த மூத்த மகள், அதாவது அந்த தம்பியினுடைய அக்கா வீட்டு வேலைகளை செய்து வீட்டை பராமரித்து வருவாளாம். அந்த தம்பி அந்த வீட்டில் இருக்க வாத்துக்களை, அவங்க பண்ணையில் இருக்க வாத்துக்களை பராமரித்து பாதுகாத்து வந்தான். இப்படியாக ஒரு நாள் அந்த தம்பி அவனுடைய வீட்டில் இருந்த அந்த வாத்துக்களை பாதுகாத்து பராமரித்து வந்துட்டு இருந்தப்ப கற்களை வைத்து அவன் விளையாடி கொண்டிருந்தானான். அப்படி அவன் கற்களை வைத்து விளையாடிட்டு இருந்த சமயத்தில் ஒரு கல் ஆனது தவறுதலாக ஒரு வாத்தின் மேலே பட்டு அந்த வாத்து இறந்து விட்டது. உடனே அவன் தன் தாய் தகப்பனுக்கு பயந்தபடினால அந்த இறந்து போன வாத்தை யாருக்கும் தெரியாமல் மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டானான். ஆனால் அவன் அப்படி யாருக்கும் தெரியாமல் புதைத்ததை அவனுடைய அக்கா பார்த்து விட்டான். அந்த நாள் முதல் அந்த அக்கா தன்னுடைய தம்பியிடம் அவள் செய்கின்ற எல்லா வீட்டு வேலைகளையும் சுத்தம் செய்வது, பாத்திரம் கழுவுவது என்று அவள் செய்கிற எல்லா வீட்டு வேலைகளையும் தன் தம்பியை செய்யுமாறு வலியுறுத்தினாளாம். அந்த தம்பி இதெல்லாம் ஓ வேலை தானே, நீ தானே இதை செய்யணும் என்று கேட்ட பொழுது அவன் செய்த தவறை அந்த அக்கா சுட்டி காட்டி, இப்படியாக நீ அந்த வாத்தை கொன்று விட்டதையும் அந்த இறந்து போன அந்த வாத்தை நீ மண்ணிலே போட்டு புதைத்ததையும் நான் பார்த்து விட்டேன். நீ யாருக்கும் தெரியாமல் புதைத்தாய் என்று நினைத்தாய், ஆனால் நான் அதை பார்த்து விட்டேன் என்று சொல்லி, நீ வாத்தை கொன்னதையும் அதை புதைத்ததையும் நம்முடைய தாய் தந்தைகிட்ட அப்பா அம்மாட்ட சொல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற விஷயத்தை, நான் சொல்கிற எல்லா வேலைகளையும் நீ கேட்டு நான் சொல்கிறபடி நீ நடக்க வேண்டும் என்று அவள் சொல்லி, தினமும் வாத்து என்று அவனை சொல்லியே அந்த தம்பியை அவளுடைய எல்லா வேலைகளையும் வாங்கினாளாம். ஒரு நாள் அந்த தம்பி அவளுடைய கொடுமையை தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல் தன்னுடைய பெற்றோர்கிட்ட போய், இப்படியா நான் தவறுதலாக விளையாடும் பொழுது நான் இந்த வாத்தை கொன்னுட்டேன், உங்களுக்கு பயந்ததுனால அந்த இறந்து போன வாத்தை மண்ணில் போட்டு புதைச்சிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அம்மா அப்பாவிடம் அழுதானாம். அதாவது உடனே அவனுடைய அம்மா அப்பா, அவனுடைய பெற்றோர் அவனை அணைத்து கொண்டு, நீ உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டதாலும், நீ உன் தவறை ஒப்புக்கொண்டதாலும் நீ செய்த தவறை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று சொல்லி அவனை கட்டி தழுவி கொண்டார்களாம். ஆனால் இந்த தம்பியான் இப்படியாக தன்னுடைய தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டுவிட்ட விஷயம் தெரியாத அக்கா எப்போதும் போல அடுத்த நாள் தன் தம்பியிடம் அவருடைய வேலைகள்லாம் செய்யும்படியாக வற்புறுத்தினாளாம். அப்பொழுது அந்த தம்பி தன்னுடைய அக்காவிடம், இனி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவள் வாத்தை பற்றி மறந்துட்டியா அப்படின்னு கோபமாக கேட்டாளாம் அந்த அக்கா. அப்பொழுது அந்த தம்பி சொன்னானா, வாத்தெல்லாம் நேத்தோடு போச்சு, ஏன்னா நான் அம்மா அப்பாட்ட நான் போய் நான் செய்த தவறை, நான் இப்படியாக தவறுதலாக அந்த வாத்தை கொன்னுட்டேன், அதை புதைச்சி வச்சதையும் நான் தவறுதலாக உங்களுக்கு மறைச்சிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன், அவங்க என்னை மன்னிச்சிட்டாங்க என்று தைரியமாக சொல்லி, இனி நான் உனக்கு அடிமை இல்லை, இனி நான் எந்த வேலையும் உனக்கு நான் செய்ய போகிறதில்லை என்று தைரியமாக சொன்னானா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆக வேத வசனத்தில் கூறியிருப்பது போலவும் நாம் அந்த சின்ன கதையில் பார்த்த வண்ணமாகவும் இன்று ஒருவேளை நாம் செய்த பாவங்களை, தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்களை ஒருவேளை பிற மனிதர்களுக்கு அவைகள் தெரிய வரும்பொழுது நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டி, நம்முடன் இருப்பவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் கூட ஒருவேளை நம்மை மட்டுப்படுத்தி நம்மை பற்றி அவதூறாக பிறரிடம் தூஷணமாக பேசி நம் பேரை கெடுக்க நினைக்கலாம் இல்லையா? மட்டுமல்லாது அவர்களுடைய சுயநலத்திற்காக நம்மை அவர்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்தவும் நினைக்கலாம். ஆனால் நாம் அந்த தவறை யாருக்கு விரோதமாக செய்திருந்தோமோ அவர்களிடம் நேரே போய் அவர்களிடம் நாம் அந்த தவறை அறிக்கையிட்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த தவறுக்கு உண்டான பிராயச்சித்தத்தை, அதுக்கு உண்டான காரியங்களை சரி செய்து அவர்களிடம் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம் சமாதானத்தையும் பெற்றுவிடுவோம்.
அதுபோல தான் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது மட்டுமில்லாது அந்த பாவத்தை இனி செய்யாமல் விட்டுவிடும் பொழுது கண்டிப்பாக தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோம். ஆனால் அந்த பாவங்களை நாம் மறைத்து அவைகளை மறுபடியும் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வாழ்வடைய மாட்டோம், தேவனிடத்தில் இரக்கமும் பெற்றுக்கொள்ள மாட்டோம்.